குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 6/3/2024 அக்ஷயா பிராணமர் வந்து 087க்கான கேரளா லாட்ரி கேசிங் அண்ட் ஜாக்பாட் கேசிங் பார்க்க போகிறோம். இப்போ 5ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 959785 அப்படிங்கிறது 5ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. இப்போ 5ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பாக்ஸை பேஸ் பண்ணி 100 அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு. பேலன்ஸ் நம்பர் 482 அப்படின்னு கொடுத்துருந்தேன். அதில் சிங்கிள் நம்பர் அப்படின்னா 5 அல்லது 1 கொடுத்துருந்தேன். 5 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு, சீபோர்டு பாஸ் ஆகிருக்கு. ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி சார்ட்லேருந்து சில நம்பர்ஸ் எடுத்திருந்தேன். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 715 ரிசல்ட் பார்த்தோன்னா 785 715 பாஸ் ஆகிருக்கு. சரி, 715ல் 75 ஏசி பாஸ் ஆகிருக்கு. 718 எல்லாமே பாக்ஸ் தான் கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு போர்டில் நிறைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 7 கொடுத்துருந்தேன். 7 அதாவது பாக்ஸ் நம்பர்ஸாக தான் கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 75 கிடச்சிருக்கு. அடுத்த நம்பரில் பார்த்தோன்னா 78 கிடச்சிருக்கு. ஃபுல் நம்பர் கிடைக்கல, 75 78 கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 748 பாக்ஸ் கொடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 4க்கு பதிலாக 5 வந்துருச்சு. இது பாக்ஸ்லேருந்து எடுத்தது தான். 784 அப்படின்னு எடுத்துருக்கலாம். ஆனால் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 784 கொடுத்துருக்கேன். 785 சிங்கிள் நம்பரில் 5 கொடுத்துருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 715 718 கொடுத்துருந்தேன். 75 78 பாஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஒரே நம்பர் மிஸ்ஸிங், 748 785. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸிங் பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் தேதி என்ன கெஸிங் கொடுத்துருந்தனோ அதே கெஸிங் தான். இப்போ 4ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா என்ன சார்ட் எடுத்திருந்தோனோ அதே சார்ட்டு தான் எடுத்திருக்கேன். 4ஆம் தேதி 171 அப்படிங்கிற ரிசல்ட் பாஸ் ஆயிருந்துச்சு. 171 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி அன்னைக்கு 00 தான் பாஸ் ஆயிருந்துச்சு. அது கீழே பார்த்தோம் அப்படின்னா 100 அப்படிங்கிறது இருக்குது அதே சார்ட்டில். இப்போ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள் அதே சார்ட்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 3 நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரே சார்ட்லேருந்து வர்றதுக்கான ரிசல்ட் சான்ஸ் இருக்குது. சப்போஸ் வந்து ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள் அதே சார்ட்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் 4ஆம் தேதி கொடுத்துருந்தேன். 5ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா 100ங்கிறது இந்த சார்ட்டில் இல்லை. அதை நம்ம எடுக்கிறது மாதிரி இல்லை, இது மாதிரி இருந்துச்சு. 001 அப்படின்னு இருந்துச்சு. 00 மட்டும்தான் இருந்துச்சு நியரஸ்ட் பிளேசஸில். 100 இல்லை. அதனால் நேற்று பார்த்தோம் அப்படின்னா வேறு சார்ட் எடுத்து கொடுத்துருந்தேன். ஆனால் வேறு சார்ட்டில் 715 ஃபுல் நம்பர் வரல. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா 785 அப்படின்னு வந்துருந்துச்சு. 785 100 வரல. அதனால் வேறு சார்ட் எடுத்தேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா 715 கொடுத்துருந்தேன். 784 கொடுத்துருந்தேன். ஏன்னா சார்ட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் ரிசல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 785 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. ஒரே நாள் தான் மிஸ்ஸிங். 4ஆம் தேதி கொடுத்தேன். 4ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பேஸ் பண்ணி கொடுத்தேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் மிஸ் ஆகி அடுத்த நாள் வந்து அதே நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 171 பாஸ் ஆகி அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு 785 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கான நம்பர்ஸ் கொடுக்கல, சார்ட் மட்டும் தான் கொடுக்குறேன். அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் இருங்க. 171 பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்தோன்னா 100 பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா 785 பாஸ் ஆகிருக்கு. 100ல் பார்த்தோம் அப்படின்னா 00 பாஸ் ஆகிருக்கு. 785 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கி 6ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் 4 5 6 அப்படிங்கிறது ஒரு பிளேஸில் வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்கும். ஏன்னா 3 நாள் வந்து ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு நாள் மிஸ் ஆனாலும் 4th டே வந்து கண்டிப்பாக அந்த சார்ட்லேருந்து பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதனால் இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது.
இப்போ 100 அப்படின்னு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 100 இருக்குது ரிசல்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர்லேருந்து 87. இப்போ நேற்று 78 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 100 இதில் பார்த்தோம் அப்படின்னா 785 அப்படிங்கிறது இதில் இருக்குது. 785ங்கிறது இருக்குது. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இந்த நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த நம்பர்ஸ்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா அடுத்து இந்த நாள் பார்த்தோம் அப்படின்னா 100 பாஸ் ஆகிருக்கு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 78 இருக்குது, 585 இருக்குது. 2க்கு பவர் பார்த்தீங்க அப்படின்னாலும் 785 பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 664947 அப்படிங்கிறதுல 3 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா 4 இருக்குது, 6, 7, 9 4 நம்பர் தான் இருக்குது. இந்த நம்பர் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டபுள்ஸ் இருக்குது, 6 டபுள்ஸ் இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது. 4 நம்பர் இருக்குது. இந்த 4 நம்பரை பேஸ் பண்ணி 3 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் டபுள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குது, 6 இருக்குது, 7 சிங்கிள் நம்பர் இருக்குது, 9 சிங்கிள் நம்பர் இருக்குது. அதனால் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை 6 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த நம்பரில் இருக்கிறது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் மட்டும்தான். இப்போ 100 அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. 785ங்கிறது இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த நம்பர்ஸ் கொடுக்குறேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 66 இருக்குது, 494, 44 இருக்குது, சிங்கிள் நம்பர் வந்து 79 இருக்குது. இந்த 4679ல் 3 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாக்ஸ் வந்துருச்சு, இந்த பாக்ஸ் வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், பாக்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாக்ஸில் பார்த்தோன்னா 88 இருக்குது, 77 இருக்குது. கண்டிப்பாக பாஸ் ஆகும். இன்றைக்கி பாஸ் ஆகலாம், இல்லை நாளைக்கு பாஸ் ஆகலாம், இல்லை இன்னும் 1 or 2 டேஸில் பாஸ் ஆகலாம். கண்டினியூவாக நீங்கள் இதே சார்ட்டை வாட்ச் பண்ணுங்கள், வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்கும். இப்போ பாக்ஸ் கொடுத்துருக்கேன், பாக்ஸ் இல்லாத நம்பர்ஸ் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இப்போ 55 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஒரு சில நாட்களில் பாருங்கள். 240556லேருந்து ஒரு நம்பர் 255 அல்லது 525 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 046 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு நாட்களில் இது கண்டினியூவாக இந்த மந்தில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். பாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள். பாக்ஸ் அப்படிங்கிறது 4 நம்பர்ஸ் தான். 252172ங்கிறது ஒரு பாக்ஸு, 839877 அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ், 240556ங்கிறது ஒரு பாக்ஸ், 640192ங்கிறது ஒரு பாக்ஸ். கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸ் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் வரக்கூடிய நாட்களில். இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் ஜாக்பாட் ரிசல்ட்டும் பாஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 785 வந்த பாக்ஸ்லேயே 000 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 785 ரிசல்ட்டு நேற்று, அதுக்கு முந்தைய நாள் பார்த்தோம் அப்படின்னா 100 இருக்குது. இன்றைக்கி 000 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 000 ட்ரை பண்ணலாம். அந்த பாக்ஸ் எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா ரிசல்ட் வந்த நம்பர் பேலன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவேன். ரிசல்ட் வந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 785, அதில் பேலன்ஸ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 000 இருக்குது. அதனால் 000 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்றைக்கி ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 087, அதுலேயும் 0 இருக்குது. எகைன் 0 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா 00 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். 500, 800, 700 பாக்ஸ் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 785ங்கிறது 785 இங்கே பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 785 அப்படிங்கிறது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணியும் பாஸ் ஆகிருக்கு.
785ன்னு எடுக்கலாம், இப்படி எடுத்தாலும் 785 அப்படின்னு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் 511 640 192 இந்த 3 நம்பரை பேஸ் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸாகவும் இருக்கலாம். 561 149 102 அது மாதிரி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா 785 ரிசல்ட்டு பேலன்ஸ் நம்பர் 000. இதை பாருங்கள், 785 000 இல்லை, ஆல்ரெடி 00 வந்திருக்கு 100 அப்படிங்கிறது. வேறு 00 வரும் இல்லை 000 வரும் நினச்சிங்கன்னா ரிசல்ட் வந்த நம்பர் பேலன்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 785ன்னு இப்படி எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதில் பேலன்ஸ் நம்பர்னு பார்த்தோம் அப்படின்னா 560 எடுத்திருக்கேன். 785 இதில் பேலன்ஸ் நம்பர் 560, இதுவும் பேலன்ஸ் நம்பர், இதுவும் பேலன்ஸ் நம்பர். வந்த ரிசல்ட்டோட மேட்ச் ஆகி வருதான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் இதுதான். அடுத்து நேற்று பார்த்தோம் அப்படின்னா ட்ரா நம்பர் 405 அதில் சீபோர்டு பார்த்தோம் அப்படின்னா 5 பாஸ் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 087 அப்படிங்கிறது ட்ரா நம்பர். அதனால் சீபோர்டு வந்து 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். நேற்று 5 ட்ரா நம்பரில் லாஸ்ட் நம்பர் 405, அதில் 5 வந்து சீபோர்டு பாஸ் ஆச்சு. இன்றைக்கி 087 ட்ரா நம்பர், அதில் லாஸ்ட் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 7 இருக்குது. அதனால் சீபோர்டு 7 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பரில் வந்து 5 ரிப்பீட் ஆகலாம், இல்லை அப்படின்னா 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 5 ரிப்பீட் ஆகணும், இல்லை அப்படின்னா 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா 785 5க்கு பவர் பார்த்தீங்க அப்படின்னா 9 வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 8 இருக்குது, 8ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 3. பவரை பேஸ் பண்ணியும் பாருங்கள், 9 அல்லது 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சார்ட் நல்லா பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். இந்த நம்பர்ஸ் பாருங்கள், இதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 4 6 7 9 பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் மட்டும்தான், வின்னிங் நம்பர்ஸ் கிடையாது, சரி கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது. வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட கெஸ்ஸிங். உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள், கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள், வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். ரிசல்ட் நம்பர் பேலன்ஸ் நம்பர் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ட்ரா நம்பரில் சீபோர்டு 5 வந்துச்சு, அதனால் சீபோர்டு இன்றைக்கி 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இல்லை அப்படின்னா 7க்கு பதிலாக 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை அப்படின்னா 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பவராக வந்துச்சு அப்படின்னா 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சிங்கிள் நம்பர் 9 அல்லது 5, 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை அகைன் 5 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா 9 இருக்குது, 4 6 7 9 கொடுத்துருக்கேன். இதிலேருந்து 3 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரே நம்பர் தான். உங்களோட கெஸ்ஸிங்கில் எப்படி வரும்னு பார்த்து அதே மாதிரி எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.